அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, vMix அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாக வீடியோ மிக்சிங் பண்ணுறதுக்கு, அதாவது லைவ் வீடியோ மிக்சிங் பண்ணுறதுக்கு, நார்மலாக ஒரு வீடியோவை மிக்சிங் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறது. ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஸ்ட்ரீமிங், யூடியூப் ஸ்ட்ரீமிங், இப்படி நிறைய ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய வெப்சைட்டில், ஓன் வெப்சைட்டில் கூட நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனாலும் நீங்கள் இதை ஸ்ட்ரீமிங் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குது. அது போக எல்லா விதமான லைவ் ப்ரோக்ராம்ஸும் இதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து அதை மிக்சிங் பண்ணி ரெக்கார்ட் மட்டும் பண்ணி நீங்கள் அதை ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த சாஃப்ட்வேரில் வந்து அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணணுங்கிறத லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு வீடியோவில் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் தான் அதனுடைய இஎக்ஸியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதனுடைய காஸ்ட்டெல்லாம் டே பை டே வேரியேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த காஸ்ட் என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்க லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் vMix அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த vMix அப்படிங்கிற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே இருக்கிற மெனு நீங்கள் பாருங்கள். மேலே இருக்கிற மெனு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்ஸ், நியூ, ஓப்பன், சேவ், லாஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரீசன்ட் யூஸ் அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இவ்வளோ தான் இதில் இருக்க மெனூஸ் இருக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மெனூஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்காது. பட் மற்ற எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்ஷன்ஸ் தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கிறது. நீங்கள் ஒரு வீடியோ வந்து நீங்கள் லைவ்க்கோ இல்லை ஸ்ட்ரீமிங்க்கோ கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் வரும். ஸோ இந்த விண்டோவில் இருக்கிறது தான் என்னென்னா ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு, அல்லது ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, அல்லது அவுட்புட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 விஷயமும் எதில் நடந்துகிட்டு இருக்கிறது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற விண்டோவில் இருக்கிறது தான் வந்து வியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் போயிட்டுருக்கும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 விண்டோஸ் இருக்கும். இந்த 2 விண்டோஸ் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு டேப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கலராக டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் டைட்டில் ஓரியன்டாக உள்ளதெல்லாம் ஒரு டேபு, அடுத்து வீடியோஸ் ஃபுல்லாக ஒரு டேப், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியாது. நம்ம வீடியோ அந்த ப்ராசஸிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நாம் ஒரு புதுசாக ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஆட் இன்புட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ண போகிறோம். இந்த ஆட் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ கிடைக்கும். ஸோ அந்த விண்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ, டிவிடி, லிஸ்ட், கேமரா, என்டிஐஆர், டெஸ்க்டாப் கேப்சர், ஸ்ட்ரீம், எஸ்ஆர்டி, ஸோ இன்ஸ்டன்ட் ரிப்ளே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அதில் பவர் பாயிண்ட், ஃபோட்டோ, இமேஜஸ், கலர், ஆடியோ இன்புட், டைட்டில், ஃப்ளாஷ், விர்ச்சுவல் செட், வெப் ப்ரௌசர், வீடியோ கால். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ கால் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்னா அதனுடைய கீயை கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணலாம். அதில் காலில் வர்றவங்கள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீமிங் கொண்டு போயிடலாம். நம்ம நார்மலாக முதல்ல ஒரு வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம அந்த வீடியோவை ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வந்துடும். ஸோ இந்த வீடியோ கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து டைரெக்டாக ப்ளே ஆகிறதுக்கும் இங்கே வந்து நமக்கு நிற்கிது.
ஸோ இதை வந்து நான் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்துடுது, இதை வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரிவ்யூ தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோக்கு ஆடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி டிசைட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த இதில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வர்ற ஆடியோஸ் வந்து உங்களுக்கு அதாவது லிசன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, குவிக் ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கட் அப்படின்னு ஒன்று இருக்குது, லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாஸ் அண்ட் ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் லூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த வீடியோ என்ன ஆகும்னா கண்டினியூவாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா ப்ளே ஆகி அந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா ஒன்ஸ் அகேன் அதுவே வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து கண்டினியூவாக நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இந்த லூப் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளே ஆகிட்டே இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா மேலே ஒரு லோகோ அது ஏதாவது ஒரு வீடியோவாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது லூப்பில் கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா என்டையராக அது டிஸ்டர்பே ஆகாமல் அது ப்ளே ஆகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. குயிக் ப்ளேங்கிறது உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இதில் ப்ளே பண்ண வர்றது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அந்த ஆடியோவோடு சேர்ந்தது என்ன ஆகும்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய மெயின் ஸ்க்ரீனில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா க்ளோஸ், ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டே போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறோம் அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணுறோமா அப்படின்லாம் கிடையாது. அந்த வீடியோவில் சில கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும்னா இந்த இடத்துல கீழே போய் பாருங்கள், கீழே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணதும் ஒரு விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோவை நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதில் சில ஆப்ஷன்ஸ் வந்து நான் முக்கியமானதை சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வைக்க விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எந்த கேட்டகரி அப்படின்னா நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் இது ஒரு 4-5 கலர் இருக்குது. இந்த கலருக்குள்ளே ஏதாவது ஒரு டேகுள்ளே நீங்கள் கொண்டு வர விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டகரிக்குள்ளே அது உன்னுடைய வீடியோ போயிடும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா அதை கொண்டு வந்துட்டு நம்ம இதனுடைய எடிட்டிங் பார்ட்டில் நம்ம இந்த எடிட்டிங் எல்லாம் நம்ம செய்யலாம். என்னெல்லாம் எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது ஸோ சில கலர் பேலன்சஸ் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் சரி அந்த குறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ரெட் அதிகமாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலரை யூஸ் பண்ணி நீங்கள் ரெட்டை குறைக்கிறதோ அல்லது கம்மியாக இருக்குன்னா கூட்டுறதோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். க்ரீன் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிளாக் ஸ்ட்ரெச், ஒயிட் ஸ்ட்ரெச் இந்த ஆப்ஷன்ஸுமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்க முடியும். பிளாக் அதிகமாக இருக்குதா, ஒயிட் அதிகமாக இருக்குதா, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அது போக ஒயிட் பேலன்ஸை வந்து நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஒயிட் கலர் பார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்ட்டு இல்லை. ஒருவேளை இந்த ஷர்ட்டில் இந்த இடத்துல ஒயிட் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, இந்த இடத்துல ஒயிட் இருந்ததுன்னா அந்த ஒயிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அதை வந்து பியூர் ஒயிட்டாக எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யும்னா உங்கள் ஃபுல் வீடியோவையும் அது ஒயிட் பேலன்சிங் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே வந்து டோட்டலாக மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நான் வேறு ஒரு கலரை ஒயிட்க்கு நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு கலர் பேலன்சிங் வந்து இது ஈஸியாக பண்ணி கொடுத்துரும். எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கலர் பேலன்சிங் பண்ணாமல் விட்டுருந்தீங்களோ அதை வந்து இது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி கலர் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கலர் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கீங்கிற ஆப்ஷனில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் மேட்ரு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க் ஃபில்லர் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் உள்ள ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் க்ரீன் எந்த ஏரியாவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1, 2, 3ன்ட்டு ஒரு 3 ப்ரிசெட்ஸ் இருக்கும். இந்த 3 ப்ரிசெட்ஸில் ஏதாவது ஒரு ப்ரிசெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3rd ப்ரிசெட் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக கட் ஆகிருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோஸ் இருக்குது. இதை நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய குரோமா கீயை யூஸ் பண்ணி நீங்கள் கூட்டுறது குறைக்கிறது மூலமாக அந்த ஷேடோஸை வந்து அதையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கலர் கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன்ஸ்.
ஸோ இந்த கரெக்ஷன்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கலர் வீல்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் லைட், காமா, கெயின் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த நம்ம வீடியோவோட கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ என்ரிச் பண்ண முடியுமோ உங்களோட கலரை, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களோட வீடியோவோட கலரை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ அடுத்து இருக்கிற பொசிஷன், மல்டி வியூ, இதெல்லாம் நம்ம என்னன்ட்டு இன்னும் 2-3 வீடியோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டார்ட் வித் டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும்போது எத்தனை தடவை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அப்போ கொண்டு போகும்போதும் ஒவ்வொரு தடவை என்னென்னா ஃபஸ்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட்டில் இருந்து வந்து அந்த வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதையே நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் வித் டிரான்சாக்ஷனுங்கிறது வந்து டிசேபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் பண்ணுங்கள், எந்த இடத்துல விடுறோமோ ஸோ அந்த இடத்துல இருந்தே தான் திருப்பி வந்து அது ப்ளே ஆகும். ஸோ அதே இது வந்து ரீஸ்டார்ட் வித் டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருந்தீங்க ஆட்டோமேட்டிக்கலின்னா நீங்கள் இந்த வீடியோ கொண்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுட்டு ரெண்டும் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு வீடியோ வந்து நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போடுறேன். ஸோ இந்த டைட்டில் கொண்டு வருவோம். ஸோ ட்ராக் பண்ணியும் நம்மளால் இந்த வீடியோ வந்து உள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இருக்குது. ஸோ இங்கே ஒரு வீடியோ வந்து ஸ்ட்ரீமிங்கில் இருந்துகிட்ருக்கு அல்லது ரெக்கார்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அடுத்து ஒரு வீடியோ நம்ம என்ன செய்யலாம்னா இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஸோ இங்கே தான் ப்ளே ஆகுமே தவிர உங்களுக்கு இந்த ஏரியாவில் ரைட் சைடு ஏரியாவில் வந்து எந்த விதமான அஃபெக்ட்டும் பண்ணாது. அதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமிங்க்கும் போகாது. இப்போ ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்கில் போயிட்டுருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் நடக்கிற எந்த விஷயமே உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு போகாது. இப்போ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆச்சு. ஸோ இந்த டைட்டில் திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் நான் ப்ளே பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரீமிங்கில் எந்த அஃபெக்ட்டும் கிடையாது. ரைட், இப்போ நமக்கு இந்த வீடியோ ஸ்ட்ரீம் ப்ளே ஆகிட்டுருக்குல்ல, இந்த வீடியோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே மெயின் ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம அங்கே கொண்டு போக முடியும். எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ப்ளே ஆகணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம ஃபேட், கட், குயிக் ப்ளே, மெர்ஜ், வைப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். கட் கொடுத்தோம்னா டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு டக்குன்னு அது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேட் கொடுத்தோம்னா அப்படியே ஃபேட் ஆகி இந்த வீடியோ மாறி வரும். மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே மெர்ஜ் ஆகி அடுத்த வீடியோ வரும். ஸோ இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த சைடில் இருக்கிற வீடியோ இங்கே கொண்டு வர்றது. இது வந்து ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது இங்கே போயிட்டு இங்கே உள்ளது இங்கே மெயினுக்கு வந்துடும். அதுதான் இதனுடைய ஆப்ஷன். க்யூப்ஸ் ஜூம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக் ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்து இது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா கட் பண்ணி உடனே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரோல் பண்ணி இழுத்து விடுறது மூலமாக நம்மளுடைய ஓன் ஸ்பீடில் அதை கொண்டு வந்து அதில் வியூ பண்ண கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதில் என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது உள்ள மெத்தடு.